ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதத்தில் நரசிம்மர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த நரசிம்மர் வழிபாடை நம்ம செய்யும் பொழுது என்ன பலன் அப்படின்றதும், எவ்வளவு எளிமையான தெய்வமாக இந்த நரசிம்மர் இருக்கிறாரு, நம்மளுடைய கூப்பிட்ட குரலுக்கு நம்மளுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய தெய்வமாக நரசிம்மர் இருக்காரு அப்படின்றத ஒரு சின்ன கதை மூலியமாக பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு மந்திரம் ஒன்று சொல்கிறேன். இது சமஸ்கிருத மந்திரம், ஆனால் அதுடைய தமிழாக்கத்தை இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்றேன். அந்த தமிழாக்கத்தை இங்க பார்க்கும்பொழுது அதற்குள்ள எவ்வளவு விஷயங்கள் ஒளிந்திருக்குது அப்படின்ற எல்லா தகவல்களையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த இறைவனை நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா, இறைவன் ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் கடந்தவராக இருக்காரு இல்லையா? தூய்மையான உள்ளத்தோட இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் இறை வழிபாடு செஞ்சா அவங்க கூப்பிட்ட குரலுக்கு இறைவன் நிப்பாரு அப்படின்றது இருக்கு. அதற்காக உடுப்பீஸ்வரர் ஆலயத்தை பத்தியும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நண்டீஸ்வரர், எறும்பீஸ்வரர், இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் கூப்பிட்ட குரலுக்குமே அந்த இறைவன் செவிமடித்து அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிருக்காங்க அப்படின்றது இருக்கு. இப்ப நண்டீஸ்வரர் கோயில பாத்தீங்கன்னா ஈஸ்வரனே தலை சாஞ்சிருப்பார். சிவபெருமான் எப்படி கம்பீரமானவர், ஆனா அவரே தலை சாஞ்சிருப்பார். ஏன்னா அந்த நண்டால ஏற முடியல, ஈசனை தரிசிக்க முடியலன்னும் பொழுது இறைவனே நமக்காக வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்காங்க அப்படின்னும் பொழுது, இப்ப இந்த கதையை கேட்கும் பொழுது உங்களுக்கு அதற்கான விளக்கம் என்ன அப்படின்றது முழுமையாக உங்களுக்கு புரியும். அது என்ன கதை அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பெரிய முனிவர் என்ன பண்றாரு, அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதியில உட்காந்து எந்த தொந்தரவும் இல்லாம தியானம் செய்யணுன்றதுக்காக அங்க போய் உட்காராரு. அவருடைய விருப்பம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இறைவனை காணணும், இறைவனை தரிசிக்கணும் அப்படின்றதுதான் அவருடைய எண்ணம் அந்த முனிவருக்கு. அதற்காக எந்த இடையூறுகளும் இல்லாம காட்டுல போய் உட்காந்து அங்க தவம் நேர்ச்சிட்டு இருக்கார். அந்த நேரத்துல அதுவும் குறிப்பாக எந்த தெய்வத்தை பார்க்கணும்னு அவருக்கு ஆசைனா நரசிம்மரை பார்க்கணும் அப்படின்றது தான் அவருடைய விருப்பமாக இருந்தது. அந்த வழியாக ஒரு வேடன் வந்திருக்காரு. அந்த வேடன் முனிவரை பார்த்து, இங்க உட்காந்து நீங்க தியானம் பண்றீங்களே, என்ன விஷயம், எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதற்கு அந்த முனிவர் என்ன கர்வத்தோட சொல்லியிருக்காரு, நான் முக்காலமும் அறிஞ்சவன், எனக்கு நிறைய மந்திரங்கள் தெரியும், எனக்கு தியானம் பண்ண தெரியும் அப்படின்ற ஒரு சில கர்வத்தால அந்த வேடன் கிட்ட இந்த முனிவர் சொல்லியிருக்காரு, நான் இந்த காட்டுல ஒரு சிங்கத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற கர்வத்தோட சொல்லியிருக்காரு. அப்ப அவருடைய ஞானம் எல்லாமே அந்த இடத்துல அடிப்பட்டு போச்சு. அவர் சொன்னதுக்காக அந்த வேடன் என்ன சொல்லியிருக்காரு, சிங்கத்தை தானே சார் பார்க்கணும் ஐயா, நான் போய் உங்களுக்காக, நான் வேடன் தானே, உங்களுக்காக சிங்கத்தை பிடிச்சிக்கிட்டு எடுத்துட்டு வரேன், நான் டெய்லியுமே அந்த சிங்கத்தோட தான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக அந்த வேடன் சொல்றான். கொஞ்ச நேரத்துல போயிட்டு கையில ஒரு கயிறுல கட்டி சிங்கத்தை கொண்டு அந்த முனிவர் முன்னாடி அந்த வேடன் நிக்கிறான். அப்ப அந்த முனிவரால அந்த கயிறு வரைக்கும் தான் பார்க்க முடியுதே தவிர அந்த சிங்கத்தை பார்க்கவே முடியல. என்னன்னு கேட்டது, இந்த சிங்கம் இருக்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் சொல்ற, என்னால சிங்கத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நேரத்துல அந்த சிங்க ரூபத்துல நரசிம்மர் கம்பீரமாக அந்த கர்ஜனையோட அந்த காடு முழுக்க அந்த கர்ஜிக்கிற குரல் கேட்கிற மாதிரி அந்த முனிவர் முன்னாடி, அந்த வேடன் முன்னாடி அந்த விஸ்வரூபத்தை காட்டியிருக்காரு. இப்ப இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, நான் பல தரப்பட்ட உணவு பதார்த்தங்களை நைவேத்தியமாக வச்சு வழிபாடு பண்றதும், பல மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்றதும் இறைவனை நம்ம நெருங்கக்கூடிய வழிகளை ஏற்படுத்தாது. முழு நம்பிக்கையும் யதார்த்தமாக யாருக்கும் தொந்தரவு இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கைக்கும், அதே மாதிரி அதோடு சேர்ந்து கர்வம் இல்லாத வாழ்க்கைக்கும் தான் இறைவன் நான் செவிமடித்து வருவாரு அப்படின்றது. அதற்கு நரசிம்மருடைய பாடல் ஒன்று சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, இது சமஸ்கிருத பாடல். பக்தி அற்றவரால் அடைய முடியாதவனே, தாயின் கர்ப்பத்தில் அவதரித்தால் தாமதமாகும் என்று தூணிலே அவதரித்தவனே, நினைத்த மாத்திரத்தில் பக்தர்களின் துன்பங்களை போக்குபவனே, லக்ஷ்மி நரசிம்மனே அப்படின்றதுதான் அந்த பாடலுடைய தமிழாக்கம். இப்ப நரசிம்மருடைய அவதாரம் பார்த்தாலே அவர் தூணிலிருந்து வந்தாரு அப்படின்னாரு.
ஏன்னா ஒருத்தவங்களுடைய பிறப்பு அப்படின்னா அவதாரம் எடுத்துக்கிட்டா 10 மாதம் இருக்கு. இப்போ அந்த நரசிம்மருடைய எண்ணம் என்னன்னா, பக்தன் கூப்பிட்டா உடனடியாக போய் அவனுடைய பிரச்சனையை தீர்க்கணும். அப்ப எந்த இடத்துல எந்த ரூபத்துல வேணாலும் போவாரு அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டாக தான் இந்த பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நரசிம்மர் நினைச்சார்னா தூணிலிருந்தும் வருவாரு, துரும்பிலிருந்தும் வருவாரு அப்படின்னா நம்மளுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக உண்மையான பக்தியோட செய்யணும் பொழுது கண்டிப்பாக வருவாரு அப்படின்றது தான் இதற்கான அர்த்தமாக இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.